அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை 43வது முறையாக எட்டியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை 43வது முறையாக தற்போது எட்டியிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மேட்டூர் அணை அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அதாவது அதனுடைய 120 அடியை 43வது முறையாக தற்போது எட்டியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதையடுத்து அப்பகுதி டெல்டா மாவட்டங்களில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதை அடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக மேட்டூர் அணை அதனுடைய முழு கொள்ளளவான 120 அடியை தற்போது 43வது முறையாக எட்டியிருக்கிறது. மேட்டூர் அணை நிரம்பியதை அடுத்து அந்த பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து டெல்டா கரையோர பகுதி மக்களுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதை அடுத்து டெல்டா பகுதி விவசாயிகளுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. குறிப்பாக மேட்டூர் அணையின் 90 ஆண்டு வரலாற்றில் தற்போது 43வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியுள்ளது. டெல்டா மாவட்டங்களான 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக மேட்டூர் அணையின் 120 கொள்ளளவை எட்டியுள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் சர்ப்ளஸ் வாட்டர், அதாவது உபரி நீரை எப்போது வேண்டுமானாலும் திறக்கப்படலாம் என்ற ஒரு காரணத்தால் அது 12 மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேட்டூர் அணையில் கடந்த ஜூன் மாதம் விவசாயிகளுக்கு தண்ணீர் திறக்க வேண்டிய திறக்க கூட முடியாமல் 40 அடிக்கு கீழாக இருந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் கர்நாடகா பகுதி காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து தொடங்கியது. இதன் காரணமாக மளவென உயர்ந்த மேட்டூர் அணை நீர்வரத்து தற்போது 120 அடி, அதன் முழு கொள்ளளவான 120 அடியை 90 ஆண்டு வரலாற்றில் 43வது முறையும் 100 அடியை பொறுத்தவரை 71 முறையும் நிரம்பியுள்ளது. இதன் காரணமாக எப்போது வேண்டுமானாலும் மேட்டூர் அணைந்து உபரிநீர் திறக்கப்படலாம். 120 அடியை தற்போது எட்டியுள்ள காரணத்தால் இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு உபரிநீர் 16 மதக வழியாக உபரிநீரை திறந்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மேட்டூர் அணையை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 1,50,000 இருந்த நீர்வரத்தானது படிப்படியாக குறைக்கப்பட்டு 12 மணி நிலவரப்படி 41,000 இருந்த நீர்வரத்து தற்போது 51,000 கனஅடியாக தற்போது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து தற்போது நீர்வரத்தானது 1,00,000 கனஅடியாக வர தொடங்கி இருப்பதன் காரணமாக முன்கூட்டியே மேட்டூர் அணை திறக்க திட்டமிட்டப்பட்டது. அதே போன்று டெல்டா விவசாயத்திற்காக தற்போது 23,000 கனஅடியும், கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் விவசாய பாசனத்துக்காக தற்போது முதற்கட்டமாக 300 கனஅடியிலிருந்து படிப்படியாக 1000 கனஅடியாக உயர்த்துவதற்கு தற்போது திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக டெல்டா பகுதியில் 72 லட்சம் ஏக்கர் நிலமும் தற்போது கிழக்கு மேற்கு கால்வாய் மூலமாக 45,000 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெற்று வரும் சூழலில் தற்போது உபரிநீரானது திறந்துவிடப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.